இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுவாமிகளுடைய பாடல்கள், வண்ண விருத்த பாடல்கள்லேருந்து வெறும் ஒரு பாடல் மட்டும் பார்க்க போகிறோம். மிக அருமையான சந்த விருத்த பாடல்கள். சந்த விருத்தம் வண்ண விருத்தம் ரெண்டும் ஒரே தான். அந்த பாவகை விருத்தம், சந்தம், வண்ணம் ரெண்டும் அந்த தாளக்கட்டினுடைய அமைப்பை பொறுத்து அந்த பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ரெண்டும் ஒரே கருத்தைத்தான் குறிக்கும். அதில் திருப்புகழ் நடையில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. திருப்புகழ் போன்ற பாடல்களை மற்றவர்களால் எழுத முடியாது அப்படின்னு சிலர் கருத்து சொல்கிறாங்க. சராசரியாக இலக்கணம் பயின்று எழுதக்கூடியவர்களால் முடியாமல் இருக்கலாம். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இறையருளால் பாடக்கூடியவர். அவர் பள்ளிக்கூடத்தில் போய் படித்து தமிழ் இலக்கணம், யாப்பு இலக்கணம்லாம் படித்து அதுக்கப்புறம் கற்றுட்டு அவர் யோசித்து பாட்டு எழுதலை. வந்தது வரகவின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்தது பாடினார், அடியார்கள் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதுவும் அந்த முறையில் பாடப்பட்டதனால் இது திருப்புகழ் மாதிரியே தான் இருக்கும். அவர் முருகன் அருளால் பாடினார், இவர் விநாயக பெருமான் அருளால் பாடினார். அதனால் இந்த பாடல்கள் மிக அருமையான ஆழமான சைவ சித்தாந்த கருத்துக்களை கொண்ட அழகிய வண்ண விருத்த பாடல்கள். அதில் ஒரு பாடலில் நம்ம எனக்கு இசைஞானம் கிடையாது, இந்த பாடலுடைய கருத்து, இதோட அழகு, நடை, இதோட சைவ சித்தாந்த கருத்துக்கள் மற்றவர்களுக்கு போய் சேரணும், இந்த ஒரே நோக்கத்துக்காக நான் பாடுறேன். எனக்கு பாட தெரியும்னு நான் பாடலை. அடியார் பெருமக்கள் இந்த விஷயத்தில் என்னை மன்னிக்கணும், மற்றவர்களுக்கு தெரியணும். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்கள் நிறைய பேருக்கு தெரியணும், அந்த ஒரே நோக்கம்தான். அதனால் காதுள்ளவர் கேட்க கடவர், கண்ணுள்ளவர் காணக்கடவர். வாழ்க வளமுடன். ஆதியிற்ககன ஜோதி முச்சுடர்களாவியிற் பொதிய தேயு அப்போடு ஆகமத்தின் வழி நீதியிற் பிருத்திவி சமனாக ஆலினில் துயிலுமால் தனக்கு மருகா என புகழும் மோதக பிரியனான விக்கின விநாயகத்தின் அடிமறவாமல் ஓதி வைத்த குரு மூலம் இத்தனை உபாயம் வைத்தும் உணராதிருப்பது முன்னாள் விதித்த விதிதான் என பகர்வது அறியாமை. ஓர்மை கெட்ட மனமே இனி சொல்லுவதோகமற்ற செயலே எனக் கருதி யோக நிஷ்டை புரி மாதவத்தினர்கள் அடிசேரு. வீதியிற் சரசமாய் மயக்கவரு மேல் மினுக்கி இந்திரஜால வித்தை செய் மின்னார்கள் இச்சையை விடாமல் இருப்பதுவும் முறைதானோ. வீணறிப்படி அநேகம் இப்புவி விவேகமற்றும் அலைவார்கள் இக்கரும மேன்மையை தரவொணாதெனக் கருதி விடுவாயே. நீதியை பெற விசாரமுற்று நெறியாய் நடக்க மறையோர்கள் சொற்படி நல் நேம நிஷ்டை தவறாதிருப்பவர்கள் துணையாகும். நேழ் பிறப்பும் இனியேது நற்றவ நிராமய பொருள்கை கூடும் இச்சமயம் நேசம் வைத்து நம்மை ஆதரித்திடுவர் பெருமானே. மிக அருமையான ஆழமான கருத்துக்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னைக்கு இறைவன் அனாதியோ, எப்போ இருந்து இறைவன் இருக்காரோ அப்போ இருந்து ஆன்மாவும் இருக்குது, அந்த ஆன்மாவோட ஆணவமும் இருக்குது. இதெல்லாம் அனாதி. என்னைக்கு தோன்றுச்சு, யார் தோற்றுவிச்சாங்க, இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. இருந்தது இயற்கையான அதாவது மற்றவர்களால் படைக்கப்படாமல் இருந்த உண்மைகள், இருந்த பொருட்கள், நிலைத்த பொருட்கள், இதெல்லாம் என்றைக்கும் இருக்கும்.
அந்த மாதிரி நாம் ஆணவ மலத்தோடு கடந்தோம். அனாதி கேவல நிலையில் அப்படி கடந்தோம். அறிவு பொருள் நம்மோட இருக்குது, ஆன்மாவோட அறிவு பொருள் இருக்குது. அந்த அறிவு பொருளை வேலை செய்ய விடாமல், அதுக்கு எந்த ஆக்ஷனும் கொடுக்காம இந்த ஆணவம் நம்ம கூட இருந்ததில்லை. அது என்ன பண்ணுச்சு, நம்முடைய அறிவு, இச்சை, செயல் இதோட திறனை அறவே மூடி வச்சிருந்தது. அதனால் ஆன்மா எதுவுமே செய்ய முடியாமல் ஆணவத்தினுடைய பாதிப்பால் பேசாமல் கடந்தது. அனாதி கேவல நிலையில் எந்த ஒன்றும் இல்லாமல் பேசாமல் கடந்தது. இதுக்கு எந்த அறிவும் வேலை செய்யலை, இச்சை வேலை செய்யலை, செயல் எதுவும் செய்ய முடியல. அப்போ இறைவன் பார்க்குறார், ஐயோ அங்கே ஒரு அறிவு பொருள் இருக்கே, அதை கொஞ்சம் தூண்டி விட்டு அதோட அறிவை விளங்க பண்ணி, அது எப்போ சும்மா பேசாமல் கிடக்குதே, நம்மை போல ஆனந்தத்தை அனுபவிக்கும் பாக்கியத்தை அது கொடுக்கலாமா? நம்மை போல ஒளிப்பொருள் அங்கே இருக்கே, ஆன்மா ஒளிப்பொருள், அறிவு பொருள், இறைவன் பேரானந்தன். அந்த பேரானந்தனுக்கு இதை பார்க்குறப்போ, ஐயோ இந்த ஆன்மாவை உய்ய பண்ணினால் நம்மை போல் பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு தூண்டு சக்தி தேவை, நாம் ஹெல்ப் பண்ணுவோம். இவங்களையெல்லாம் இந்த ஆணவத்தோட கிடக்குது இல்லை, அந்த மலத்திலிருந்து நீக்கி அந்த ஒளிப்பொருளை நம்ம ஒளியோடு சேர்த்துக்கணும். பேரானந்தத்தை இந்த உயிர், இந்த ஆன்மா அனுபவிக்கணும் அப்படின்னு இறைவன் கருணை காரணமாக, சும்மா கிடக்குதே இதுக்கு ஒரு ஓய்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த ஆன்மா அசையணும்னா அதுக்கு ஒரு இயங்கிறதுக்கு ஒரு கருவி தேவை, ஒரு உடல் தேவை. வெறும் ஆன்மாவால் இயங்க முடியாது, அதுக்கு ஒரு உடல் தேவை. அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, அதாவது நாமன்னா இன்றைக்கி நம்ம மனிதர்களாக இருக்கிறோம். அது கல்லோ மண்ணோ, ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கு அறிவு, ஐயறிவு உயிர்களோ ஏதோ ஒன்றாக படைச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு அதாவது ஓரறிவு, ஈரறிவுன்னா தொல்காப்பியர் அருமையான ஒரு விளக்கம் சொல்லுவார். இப்போ தொட்டாச்சினிங்கி செடி இருக்கு இல்லையா, தாவரங்கள் எதுவும் எடுத்துப்போம், தொட்டால் அதுங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அது ஓரறிவு, தன்னோட உணவை தேடிக்குது, தான் எப்படி தன்னை வளர்த்துக்கணும்னு தெரியுது, எப்படி அபிவிருத்தி பண்ணணும்னு தெரியுது, தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுறதுக்கு தெரியுது. ஒரு மரம், ஒரு செடி வேரால் பிடிச்சிக்கிட்டு நிற்க தெரியுது, வேர் வழியால் உறிஞ்சி அதோட ஆகாரத்தை எடுத்துக்க தெரியுது, சூரிய வெயிலேருந்து தன்னோட ஆகாரத்தை தயாரிக்க தெரியுது. இதெல்லாம் அதுங்களுக்கு தொடு உணர்வு மட்டும் உள்ள ஒரு ஓரறிவு உயிரினம். ஈரறிவு அப்படின்னா அதோடு சேர்ந்து அதுங்களுக்கு வாய் இருக்குமா, அதுக்கும் மேலே உள்ளது மூக்கு. மூவறிவு உயிர்னா மூக்கும் சேர்ந்து இருக்குமா. நான்கறிவு உயிர்னா கண்ணும் இருக்கும், அப்புறம் காது இருக்கும், அதுங்களுக்கு அதெல்லாம் வேலை செய்யும். ஆறறிவு உயிருக்கு பகுத்தறிவும் வேலை செய்யும். இந்த பொறிகள் அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே போவார் தொல்காப்பியர். ஓரறிவு உயிரே உற்றறிவதுவே, ஈரறிவு உயிரே, அது மாதிரி அதோட ஒவ்வொரு பொறிகள் சேர்த்துக்கிட்டே போகிறார். அதுபோல் நமக்கு பிறவியை கொடுத்து ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இந்த உடம்பை கொடுத்து பிரபஞ்சங்களால் படைக்கிறார். இந்த உடம்பு இங்கே வரணும்னா மாயை வேணும், கண்மம் வேணும். அப்போ தான் இந்த உடம்புக்கு இயக்கங்கள், அந்த அறிவு வேலை செய்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான இந்த உலக படைப்புகள் அத்தனையும் பிரபஞ்சத்தை கொண்டு அத்தனையும் படைக்கிறார். நமக்குன்னு ஒரு பெற்றோர், அதுக்கப்புறம் சாப்பாடு, நமக்கு அறிவு விளக்கம் செய்விக்க சூழ்நிலை தான் நமக்கு காரணம். அறிவு விளக்கம் வர்றதுக்கு அதுக்குண்டான சூழ்நிலை. இப்படி ஒன்றா நம்ம டெவலப் பண்ணி மேலே எல்கேஜி குழந்தைக்கு ஏபிசிடி சொல்லித்தர்ற மாதிரி இப்போது நமக்கு
நம்ம காலேஜ் லெவல் போல் நினச்சிக்குவோம். மானிட பிறவி நமக்கு நிறைய தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய வாய்ப்புடைய அறிவு பகுத்தறிவோடு படைக்கப்பட்ட ஒரு சிறந்த படைப்பு மனித இனம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க அப்படி. அது மாதிரி அவங்க அருமையாக அந்த பாட்டில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலேயும் பொன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது. அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா அவங்க சொல்லிகிட்டே போவாங்க. மிகச்சிறந்த நிலையில் இந்த மானிட உயிரை சொல்லுவாங்க. அதுபோல் இறைவன் என்ன பண்ணுறாரு, ஆதியில் ககனத்தில் வெட்ட வெளியில் கடந்தது முச்சுடர்கள், சூரியன் சந்திரன். நம்முடைய சுவாசம் அக்னி மூலாதாரத்தில் இருக்குது. இதோடு சேர்த்து ஆகமங்களில் சொல்லப்பட்டபடி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன வைக்கணுமோ அத்தனையும் வச்சு இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு. ஆலினேல் துயிலும் ஆழ்தனக்கு மருகாயன புகழு மோதக பிரியனான விக்கின விநாயகத்தின் அடி மறவாமல். ஆலிலையில் கண்ணன் துயில்றாரு. ஆலிலையில் ஏன் படுக்கணும்? ஏன் அவருக்கு படுக்கிறதுக்கு பின்னாடி அவர் ஆதிசேஷனில் படுத்துக்கிட்டுருக்காரு. இப்போது குழந்தையாக இருக்கிறப்போ ஆலிலையில் படுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு காலை தூக்கி வாயில் வச்சுருக்கிற மாதிரி நம்ம படம் பார்த்துருப்போம். திருமால் ஏன் அந்த ஒரு காட்சியை நம்ம காமிக்கணும் அப்படின்னா, மரங்களில் சிறந்தது ஆலமரம். கல்லால மரம் நிழலில் உட்காந்து தான் தட்சிணாமூர்த்தியாக நால்வருக்கு மௌனோபதேசம் பண்ணுறார் பரம்பொருள். அந்த மாதிரி மரங்களில் சிறந்தது ஆலமரம். அது ஒரு காரணம். இந்த ஆலம் இலை இருக்குல்ல, அதில் பல சிறப்புகள் இருக்குது. இப்போது எந்த மரத்தோட சருகும் நல்லா அதாவது இலை காய்ந்தால் சருகு, அந்த இலை காஞ்சதுக்கப்புறம் அதை உடஞ்சிடும். அதாவது ஒரே இலை பல துண்டுகளாக உடையும். ஆனால் ஆளிலை காஞ்சி சருகானாலும் உடையாது. லேசாக தண்ணி அது மேலே மழைப்படுது அப்படின்னா அது பசுமையாக இருக்க முயற்சி பண்ணும். மரத்தில் இருக்கிற பசுமை வராது, ஆனால் அந்த வறட்சியான நிலையிலேருந்தே கொஞ்சம் புத்துணர்ச்சி பெறும். அந்த இலை காஞ்சி இருந்தால் கூட மெத்துன்னு இருக்கும். இலை சருகு காஞ்ச இலை முடமுடன்னு இருக்கும், அது மேலே படுக்க முடியாது. ஆனால் ஆளிலை காஞ்சி இருந்தால் கூட மெத்து மெத்துன்னு இருக்கும். மரம் அவ்வளவு பெருசு இருக்குது. அது தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே அப்படின்வார் அதிவீர ராம பாண்டியன். அதுபோல் ஒரு சின்ன விதைக்குள்ள இவ்வளவு பெரிய மரத்தை ஒளிச்சு வச்சிருக்கார் இறைவன். அதுவும் நமக்கு புரியணும். இப்படி பல விஷயங்கள். அதுக்கு அடுத்தது தண்ணியில் இந்த ஆளிலை மிதக்கிறோம், மிதந்துக்கிட்டு இருக்கு. கண்ணன் படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நிம்மதியாக ஒரு குழந்தத்தனமாக இறைவன் படுத்துக்கிட்டு குழந்தத்தனமாக படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏன் ஆன்மாவே நான் ஆனந்தமாக படுத்துட்ருக்கேன். நீயும் இந்த எந்த பாசம் பந்தம் விருப்பு வெறுப்பு எதனாலையும் பாதிக்கப்படாமல் நிம்மதியாக ஒரு குழந்த மனசோட நீ இருந்தீன்னா இந்த பிறவிக்கடல் அப்படின்ற தண்ணியில் நீ முழுக மாட்டே. நீ முழுகாமல் ஆளிலையில் நான் எப்படி படுத்திருக்கேனோ அந்த மாதிரி இறைவன் உன்னை இந்த பிறவிக்கடலில் அமிழ்ந்து வீணாகாமல் காத்து விடுவார். அதனால் குழந்தைத்தனமான மனசோட இரு. உன்னுடைய இந்த உலக வாழ்க்கை பிறந்துட்டோம், இந்த ஆன்மா உலகுக்கு வந்தாச்சு, உடம்பை கொடுத்தாச்சு. இதுக்குன்னு சில கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளையும் செய். ஆனால் அது மேலே ஒரு பற்று பாசம் பந்தம் அதெல்லாம் வச்சுக்காமல் குழந்த மனசோட உனக்கிட்ட யாரோ கட்டளையிடுறாங்க நம்ம செய்து முடிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோட நீ அந்த செயல்களை செய். குழந்த மனசோட இருன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறதுக்காக திருமால் ஆளிலையில் படுத்திருக்காரு. அப்பேற்பட்ட
திருமாலுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கிற திருமாலுக்கு மருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான், அவருக்கு என்ன பிடிக்கும்னா மோதக பிரியன். அவர் வெளியில் ஒரு வெள்ளையாக மாவு பொருள் இருக்கும், அதுக்குள்ளே பூரணம் இருக்கும். இந்த மாவு அந்த வெளியில் இருக்கிற மாவு பொருளை விண்டு எடுத்தாக்க உள்ளே இருக்கிற பூரணம் வெளிப்படும். வெளியில் இப்போ நமக்கும் மாயை ஒட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாயைக்குள்ளே நம்முடைய அறிவு பொருள் சிக்கி இருக்கு. அந்த மாயை விலகிட்டால் அறிவு பிரகாசமடையும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இறைவன் விநாயக பெருமான் மோதக பிரியனாக இருந்து காமிக்கிறாரு. ஆலிலையில் துயிலும் மால்தனக்கு மருகா என புகழும் மோதக பிரியனான அந்த விநாயகத்தின் அடி மறவாமல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஞானம் அடையணும்னா மாயை விலகணும், அப்போ இறைவன் கருணை இருக்கும். அதுக்காக ஓதி வைத்த குரு மூலம் இத்தனை உபாயம் வைத்து உணராதிருப்பது முன்னால் விதித்த விதிதான் என பகர்வது அறியாமை. இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ இதை பண்ணால் நல்லா இருக்குமே, போ என் தலையெழுத்துன்னு அப்படி கஷ்டப்படணுன்னு என்னை பகவான் படைச்சி போட்டிருக்கான், நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டத்துலேருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு வழி இருந்தாலும் அதை யாரானும் சுட்டி காட்டினாலும் சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அது மேலே ஆர்வம் இல்லை. தான் இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளத்தனையது உயர்வு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அவங்க நினைக்கணும். மற்றவங்க சொல்லி ஒருத்தர் முழு அளவில் மாற முடியாது. வழிகாட்டலாம், ஒருத்தர் வழிகாட்டி இவங்க தெரிஞ்சுக்கலாம், ஆற்றுப்படுத்தலாம், தகவல் சொல்லலாம், ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம். அந்த நபர் அவங்களுடைய சுய ஈடுபாடு காரணமாக மட்டும்தான் அவங்க எதையுமே செய்ய முடியும். அதில் ஒரு திட வைராக்கியமும் தெளிவும் இருந்தால் சாதிக்க முடியும். அப்படி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, அதில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, ஈடுபாடு இல்லை, நாம் இப்படி தப்பிக்கணுன்ற எண்ணமே இல்லை. பழைய அனாதி கேவலத்தில் இருந்தாங்கள்ல, அந்த மூடோடையே இன்னும் சகலத்திலையும் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரவில்லை. அவங்கள மூடி இருக்கு மலங்கள், அதனால் அவங்களால வெளியில் வர முடியாமல் இப்படி சொல்கிறாங்க. இவ்வளவு நாயன்மார்களும் வேதத்திலேருந்து ஆரம்பிங்க. முதல்ல இறைவன் சொன்னது வேதம். வேதங்கள், ஆகமங்கள், சாத்திர நூல்கள், தோத்திரங்கள், மற்ற எல்லா ஞான நூல்களையும் வச்சுக்கோ. ஒவ்வொருத்தரும் ஒரு ஞான நூல் பற்றி கேள்விப்படும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று கேள்விப்படுவோம் இல்லையா? அவங்களுடைய சூழ்நிலைக்கு என்ன கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறணும். ஒருத்தர் நாவுக்கரசருடைய பாடல்களை படிக்கலாம், இன்னொருத்தர் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களை படிக்கலாம், ஒருத்தர் திருவாசகத்தை கேட்டு உருகலாம், ஒவ்வொருத்தர் ஒன்றொன்று ஏதோ. ஒருத்தர் சுந்தரருடைய பாடல்களை கேட்கலாம், ஒருத்தர் ஞான சாத்திர நூல்களே கரை கண்டவராக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றொன்று கிடைக்கலாம், ஒருத்தருக்கே பலவும் கிடைக்கலாம். அப்படி என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் குருவினுடைய உபதேசமாக கொண்டு இவங்கெல்லாம் ஓதி வச்சுருக்காங்களே, அதை கொண்டு அதை கேட்டு இத்தனை உபாயம். இவங்க பாடல்கள், நால்வர் பாடல்களில் பாருங்கள், இதை நான் பாடி வச்ச இந்த பாடல் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களில் ஒவ்வொன்றிலையும் இதை சொன்னீங்கன்னா உங்களுடைய வினை போகும், நீ பிறவி பிணியிலிருந்து தப்பிக்கலாம், நீ இந்த உலகில் நீடு வாழலாம் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் குறிப்பு இருக்கும். அந்த பதிகம் முடிகிறப்ப அந்த கருத்தை அழுத்தமாக சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. நீ கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இதுதான் வழி, இதை பிடிச்சிட்டிங்கன்னா உன்னோட கஷ்டம் தீர்ந்து போயிடும், உன்னோட துன்பம் தீர்ந்து போயிடும். அதை பிடிக்கணுன்னா என்னெல்லாம் செய்தால் நீ பிடிக்கலாம், ஏன் பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களே. இத்தனை உபாயம் வைத்தும் உணராதிருப்பது, நீ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது முன்னால் விதித்த விதிதான் என பகர்வது
அறியாமை. இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காங்க, பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு முன்னாடி போட்ட விதி, என் தலைவிதி இவ்வளவு தான், நான் கஷ்டப்படணும்னு என்னை பகவான் அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னீன்னா அது உன்னுடைய அறியாமை. யார் அறியாமையை விளைவிக்கிறவங்க? ஆணவம். ஆணவம்ன்றது என்ன? இருள். அறியாமை இருள். அப்போ இருட்டில் இருக்கிற நீ வெளிச்சத்துக்கு வரணும்னா இருட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கே ஒளிப்பொருளை பிடிச்சாகணும். ஒளியை பற்றினால்தான் கண்ணுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். இருட்டிலையே இருந்தால் எதிரில் என்ன இருக்குன்னு தெரியாமல் போயிடும். அதனால் நீ தான் அதுக்கு ஆசைப்படணும். உன்னுடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதுதானே உனக்கு உயர்வை கொடுக்கும். அதனால் முன்னால் விதித்த விதிதான் என பகர்வது அறியாமைப்பா. இவ்வளோ பேர் சொன்னதெல்லாம் வேஸ்ட்டா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. ஓர்மை கெட்ட மனமே இனி சொல்லுவது ஊகமற்ற செயலே என கருதி யோக நிஷ்டை புரி மாதவத்தினர்கள் அடிசேரு. ஐயோ மனசே, நீ ஒரு நிலைப்படு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு இவ்வளோ பேர் உபதேசம் பண்ணுறாங்களே, உன்னால் முடியலல்ல. சரி, உங்ககிட்ட இனிமேல் சொல்கிறது வேஸ்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணணுன்னா, ஏற்கனவே மனசை அடக்கினவங்க இருக்காங்கல்ல. இப்போ ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்னா யார்கிட்ட போய் கற்றுக்கணும்? நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க கிட்ட போய் நாம் கற்றுக்கணும். எந்த ஒரு டெக்னிக்கும் கற்றுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்தந்த துறையில் யார் சிறந்த அறிவாற்றல் உள்ளவங்களோ அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கணும். ஒரு விஷயமும் தெரியாதவங்க கிட்ட போய் நாம் கற்றுக்கணுன்னா நடக்குமா? நம்மளால் கற்றுக்க முடியுமா? அது நமக்கு பயன்படுமா? அது மாதிரி இல்லாமல் யோக நிஷ்டை புரிமா தவத்தினர்கள் அடிசேரு. அவங்க கூட போய் நீ சேர்ந்துக்கோ. அங்கே போயிட்டீன்னா நீ அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, எப்படியெல்லாம் பழகிறாங்க, எதை விடுறாங்க, எதை பிடிக்கிறாங்க, எல்லாமே உனக்கு அனுபவமாகும். அதில் ஆர்வம் வரும், அறிவு உனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்களுடைய உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தும். அதனால் நீ என்ன பண்ணணும்? உன் மனசை அடக்க முடியலையா? கவலைப்படாத. யார் அடக்கி இருக்கிறவங்களோ அவங்களுடைய யோக நிஷ்டை புரிமா தவத்தினர்கள் அடிசேரு. வீதியிற் சரசமாய் மயக்க வரும் மேல் மினுக்கி இந்திர ஜால வித்தை செய் மின்னார்கள் இச்சையை விடாதிருப்பதும் முறைதானோ. இந்த காம இச்சை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலேருந்து தான் ஆரம்பமே. அதாவது துன்பங்களினுடைய தொடக்கம். அது பாடலில் கூட சொல்லுவான், வரப்போகும் துன்பத்தின் தொடக்கம் அப்படின்வான். அது மாதிரி இவங்க விலை மகளிரை தவறாக சொல்கிறாங்க. இல்லறத்தை இவங்க தூஷிக்கலை. எந்த மகான்களோ இல்லறத்தை தூஷிக்கவில்லை. இல்லறத்தர் தான் இல்லறத்தை நடத்துகிறவங்க அதை அறவழியோடு நடத்தணும். அவங்க தான் யாரெல்லாம் காப்பாற்றிக்குவாங்கன்னா சாதுக்கள், சன்னியாசிகள், துறவிகள். அவங்களுக்கே இல்லறத்தார் உபயோகமாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ அந்த துறவிகளோட வாழ்க்கைக்கு கூட இல்லறத்தார் பயனுள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் இல்லறம் தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த இல்லறத்தை எந்த ஞானியும் வெறுக்கவில்லை. மனம் பற்றற்று இருந்தால் சொல்கிறாங்க. அதில் போய் முழுகிடாத, அந்த இச்சையில் விழுந்து அதுதான் பிரதானம்னு நினைக்காத. அது இந்த உலகியல் வாழ்வில் ஒரு அங்கம், அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அதை யாரும் தூஷிக்கலை. இவங்க சொல்கிறது விலை மகளிர். வீதியில் சரசமாய் மயக்க வரும் மேல் மினுக்கி இந்திரஜாலை செய். அந்த இந்திரஜால வித்தை போல் அவங்கெல்லாம் மயக்குவாங்க. அவங்களுடைய இச்சையை விடாதிருப்பதும் முறைதானோ. இதில் விழுந்துட்டீங்கன்னா நீ சதா அதிலேயே தான் உன்னுடைய கவனம் இருக்கும். அப்படி தெளிஞ்சு வந்தவர் தான் அருணகிரிநாத பெருமான் இல்லையா? எல்லாரும் அதில் மூழ்கி இருக்கோம். அவர் வெளியில் முருகான்னு சொல்லி இந்த நிலை அடைஞ்சி இத்தனை பாடல்களை கொடுத்துருக்காரு, உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அதை படித்தாலுமே போதுமே, அவ்வளவு மனம் பக்குவப்படுமே. அதைத்தான் இவரும் பாடி காமிக்கிறார். வீணர் இப்படி அநேகம்
இப்புவி விவேகமற்றும் அலைவார்கள். இக்கருமம் மேன்மையை தரவொணாதெனக் கருதி விடுவாயே. இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டு அந்த இச்சையை வளர்த்திட்டு அந்த இச்சை காரணமாக பல செயல்கள் அவங்கள திருப்திப்படுத்தணுன்னா பொருளாதாரம் வேணும், கால விரயம், பல வகையில் அதுக்காகவே நம்முடைய உடல் உழைப்பு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி வீணர் இப்படி நிறைய பேர் புவியில் விவேகம் இல்லாமல் அலையிறாங்கப்பா. இந்த கர்மம் மேன்மையை தரவொணாது, இது நமக்கு முத்தி நெறிக்கு வழிகாட்டாது, சிறந்த வாழ்வியலுக்கு ஒத்து வராது அப்படின்னு எனக்கு கருதி விடு, அதை விட்டுடு. அப்போ தான் நீ உய்ய முடியும். நீதியை பெற விசாரமுற்று நெறியாய் நடக்க மறையோர்கள் சொற்படி நல் நேம நிஷ்டை தவறாதிருப்பவர்கள் துணையாகும். நீ அதை விட்டு விலகி உன் மனசை கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அருணகிரிநாத பெருமானுக்கு கிடைச்ச மாதிரி நீதியை பெற விசாரம் உற்று நெறியாய் நடக்க மறையோர் சொற்படி, அவங்கெல்லாம் ஏற்கனவே வேத கருத்துக்களை உணர்ந்தவர்கள், ஆகமங்களை உணர்ந்தவர்கள், இறையருளை பெற்றவர்கள், நேம நிஷ்டை தவறாதிருப்பவர்கள் உனக்கு துணையாக இருப்பாங்க. ஏற்கனவே நியமங்கள் தெரிஞ்சவங்க உனக்கு துணையாக இருந்து நீ அதுலேருந்து விலகி வந்துட்டல்ல, இப்போ இவங்க என்ன செய்வாங்க, உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதிலேயே விழுந்து கிடக்கிறவங்களுக்கு எத்தனை சொன்னாலும் உள்ளே போகாது. அது வேண்டான்னு விட்டுட்டு வரும்பொழுது தான் சொல்கிறது புரியும். அது வறண்ட நிலம் போல் மனம் இருக்கும், அது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கும். செக்கு மாட்டு வாழ்க்கை மாதிரி அந்த எச்சையிலேயே உழண்டுகிட்ருக்கும், துன்பத்திலேயே உழண்டுகிட்ருக்கும். அது எங்கே கூட்டிகிட்டு போகும்னு தெரியாமையே அதில் உழுந்து கிடக்கிறாங்க மக்கள் சில பேர். அதான் இப்படி சொல்கிறாரு வீணர் இப்படி அநேகம் இப்புவி விவேகமற்றும் அலைவார்கள். இக்கருமம் மேன்மையை தரவொணாதென கருதி விடுவாயே, அதை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேமனிஷ்டை தவறாதிருப்பவர்கள் உனக்கு துணையாக இருப்பாங்க. நீள் பிறப்பும் இனி ஏது நற்றவ நிராமய பொருள் கை கூடும் இச்சமயம் நேசம் வைத்து நம்மை ஆதரித்திடுவர் பெருமானே. நீ இந்த வேண்டாம் அப்படின்னு எதெல்லாம் நமக்கு வேண்டாமோ, வேண்டாத குணங்களை விட்டு விட்டென்று முனை வேண்டிடும் உள்ளம் வேண்டும் அப்படின்ற மனோநிலையோட இந்த நீள் பிறப்பு, நம்ம கோடானு கோடி பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை காலமாக பிறக்கிறோன்னு தெரியாது, எத்தனை கோடி பிறவிகள் பிறந்திருக்கோன்னு தெரியாது. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அது மாதிரி எத்தனை பிறவி பிறந்தமோ பட்டினத்தடிகள் சொல்லுவாங்கள்ல, மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே. நாதா இருப்பையூர் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்வார். அம்மா பெற்று பெற்று சலித்து ஓஞ்சிட்டாங்களாம், அப்பா செய்ய வேண்டியது செய்து செய்து ஓஞ்சிட்டாங்களாம், பிரம்மா படத்தி ஓஞ்சி போயிட்டாராம். இவருக்கு நடந்து பிறவிதோறும் நடந்துன்னா இந்த நடந்து இல்லை, பிறவிதோறும் வந்து இவரும் சலித்து ஓஞ்சி போயிட்டாரா. இன்னும் இதுக்கு அடுத்து இன்னொரு அம்மா வயிற்றில் நான் போய் பிறக்காமல் என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லுவார் அந்த பாட்டில். அந்த பாடலை பாடிய இடம் புதுச்சேரிக்கு வெகு சமீபத்தில் இருக்கக்கூடிய இரும்பை அப்படின்ற ஒரு ஊர், இரும்பை மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரும்பை இங்கேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மிக அருமையான சந்நிதி. அங்கே போனாலுமே மனசுக்கு அந்த பட்டினத்தடிகள் பாடல் கட்டாயமாக எல்லார் கண்ணிலையும் படம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீள் பிறப்பும் இனி ஏது, இனிமேல் ஏன்னா நீ அவங்களுடைய துணையை சார்ந்துட்ட, நேம நிஷ்டை தவறாதிருப்பவர்களுடைய சேர்க்கை உனக்கு இருக்கிறதுனால நீள் பிறப்பு ஏது, இனிமேல் கிடையாது. நற்றவ நிராமய பொருள் கைகூடும் இச்சமயம், இந்த சமயத்தில் நேசம் வைத்து நம்மை ஆதரித்திடுவர் பெருமானே. நாம் தவறான விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள், நம்மை பிறவிக்குள் இழுக்கக்கூடிய விஷயங்கள், யமனிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்கள்,
எது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகி ஒன்று ஒன்றா விட்டுட்டு வா. வந்து நீ நல்லவங்களுடைய திருவடியை பற்றி, ஞானியர்கள் யோகியர்கள் அவங்களுடைய திருவடியை பற்றி அவங்களோட சேர்ந்து, நல்லார் சேர்க்கை எப்பவும் நல்லது பண்ணும். அவங்களோட சேர்ந்து இருந்து நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரை காண்பதும் நன்றே. நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்படி நல்லார் சேர்க்கை காரணமாக உனக்கும் நல்ல புத்தி வந்து நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு சரியான பாதையில் போக ஆரம்பிப்ப. நீ இதெல்லாம் விட்டுட்ட, இப்போ நல்ல பாதைக்கு வந்துட்டேன்னா உனக்கும் இயம நியமங்கள் பழகி போயிடும். உன்னுடைய மனசில் இருக்கிற மன மாசுகள் போயிடும். அதனால் இறைவன் பரம்பொருள் ஆதரித்திடுவர் பெருமான் நம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் பெருமானுடைய அருளை பெற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமிகள் இந்த பாடலில் நமக்கு உபதேசம் பண்ணுறாங்க. மனசு குறிப்பாக நம்மளை ஆட்டி வைக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அந்த மனசை நம்ம பக்குவப்படுத்தணுன்னா இவங்கக்கிட்ட போய் சேரணும். அதுக்கப்புறம்தான் நம்ம மனசு இழுத்து கட்ட முடியும். இல்லைன்னா நம்ம கட்டணும்னு நினச்சா நிறைய பேர் மனசை பற்றி பாடியிருக்காங்க. நிறைய பேர் என்ன எல்லாரும் பாடியிருக்காங்க. இந்த மனசு சும்மா சொன்ன பேச்சு கேட்காது, அடங்காது, இது கொள்ளி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்கு போன்றது, அதனால் இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், அதாவது நீர்மேல் நடக்கலாம், தண்ணி நெருப்பு எல்லாத்தையும், காட்டில் இருக்கிற சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் பழக்கிடலாம். அப்படியெல்லாம் பண்ணாலும் இந்த மனசை அடக்கிறது சும்மா இருக்கின்ற திறமறிவு அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் பாடுவாங்க. இந்த மனசு பேர்பட்ட மனசையும் அடக்கக்கூடிய இடம் எதுன்னா யானையை ஒரு அங்குசம் அடக்கும். நம்முடைய மன உணர்வுகளை, வேகத்தை, நம்முடைய குற்றங்களை, மன மாசுகளை போக்கி பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடம் நல்லாருடைய சேர்க்கை, அடியார் சேர்க்கை, ஞானியர் சேர்க்கை, மகான்களின் கூட்டுறவு. அதனால தான் அவங்களுடைய பாடல்களையே படிக்கணும். ஒரு ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடலில் சொல்லுவார், நீ பாட்டுக்கு இந்த பாடலை படிச்சுக்கிட்டே இரு, அதுவே நீ செய்கிற தவமாக மாறி உனக்கு இறையருள் சித்திக்கும் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி இந்த அருட்பாடல்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோமானால் நம்ம சுவாமிகளோடு இருக்கிற மாதிரி அர்த்தம். சுவாமிகளோட சேர்க்கையில் இருக்கிறோன்னு அர்த்தம். இந்த பாடல்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அதன் வழி நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆண்டவர் வழியில் நம்ம சுவாமிகள் உபதேசத்தை ஏற்றுட்டு இந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வண்ண விருத்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.